Hi friends, welcome to Sangees Cafe. So இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன travel vlog. எங்கன்னு பாத்தீங்கன்னா Statue of Unity க்கு போன vlog. Statue of Unity எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா Gujarat stateல இருக்கு. So world largest statue இது ஸ்ரீ சர்தார் வல்லபாலோட ஸ்டாச்சு. ஸோ இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 182 meters இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இது டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு இங்கே ரீச் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து நிறைய பிளேசஸ் இருக்குது நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஜங்கல் சஃபாரி இருக்குது, நிறைய கார்டன்ஸ் இருக்குது, ஸோ பார்க்ஸ் இருக்குது, ஸோ லைட் ஷோஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்தோம்னா ஒரு 1 or 2 days நம்ம ஸ்டே பண்ணி கூட நிறைய திங்ஸை வந்து இங்கே பார்த்துட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. சூரத்துலேருந்து ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டிக்கு ரீச் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 hours எங்களுக்கு ஆச்சு. ஸோ ஒன்ஸ் இங்கே ரீச் ஆனோடனே பார்க்கிங் பண்ண பிறகு அங்கேருந்து வந்து பஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு ரீச் ஆகணும். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது பஸ்ஸில். ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டிக்கு ரீச் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து டிக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா per personக்கு வந்து 380. ஸோ இங்கே வந்து நம்ம ஸ்டாச்சுவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது கீழே வந்து பார்த்திங்கன்னா கேலரி இருக்குது. ஸோ அந்த கேலரி வியூவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலோட செஸ்ட் ஏரியா அது வரைக்கும் நம்ம மேலே போய் அங்கேருந்து வியூஸ் கூட நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வியூ வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டாச்சு கிட்ட போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் சீனியர் சிட்டிசன் பர்சன்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா வீல் சேர்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து நம்ம ஸ்டாச்சு கிட்ட போகிற வரைக்குமே வந்து பார்த்திங்கனாலே எஸ்கலேட்டர்ஸ் இருக்குது. ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி கிட்ட ரீச் ஆயாச்சு. ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தோம்னா அங்கே ஃபுல்லாகவே கேலரி வியூ தான். ஸோ ஃபுல்லாகவே அதோட டீட்டெயில்ஸு எப்படி பில்டப் பண்ணாங்க, ஸோ எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல்லாகவே இருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு ரூம்ஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய திங்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது முடிஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் லிஃப்ட்டுக்காக. ஸோ செஸ்ட் சர்தார் வல்லபாய் பட்டேலோட செஸ்ட் ஏரியா கிட்டே மேலே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து அந்த வியூ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ லிஃப்ட்லேருந்து மேலே வந்தாச்சு. ஸோ இங்கே இப்போ வந்து ஸ்டாச்சுவோட மிடில் பார்ட்டில் நம்ம இருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கனாலே வியூஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனாலே தெரியும் நர்மதா ரிவரோட ஃப்ளோ இங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்தா டேம் தெரியும். ஸோ கீழே வியூயிங் கேலரி எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போது ஸ்டாச்சு கிட்டே மேலே போகிறோம். ஸோ ஸ்டாச்சு கிட்டேயும் போகும்போதும் பார்த்திங்கன்னா இங்கேயும் எஸ்கலேட்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாச்சு கிட்டே இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹாஃப் போர்ஷன் தான் தெரியுது, அதுக்கு மேலே வியூவோட தெரியல. ஸோ கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தோம்னா நம்ம ஸ்டாச்சு ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஸோ இது மேலே இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நர்மதா ரிவர்ஸு அண்ட் டேமு இது எல்லாமே பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த ஸ்டாச்சு மட்டும் நம்ம பார்க்கணுன்னு இல்லை, பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பார்க்ஸ் இருக்குது, அதுவும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.